கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தவிக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தவிக தரப்பில் ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டது. தற்போது இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இதற்கிடையே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் வரும் 10ஆம் தேதி கரூருக்கு செல்லவிருக்கிறார். அப்போது அவர் 41 பேர் குடும்பங்களில் தலா ஒருவருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் உள்ளவர்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, வருவாய் உள்ளிட்ட துறைகளில் பணி ஒதுக்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பணிக்காக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் மத்தியில் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது குறித்த தங்களது ஆதங்கத்தினை வீடியோவாக வெளியிட்டு வருகின்றனர். அரசு வேலையில இருந்தா பண்ணணும்னா ஏதாவது மானியம் மாதிரி கொடுங்க, அவங்க குடும்பத்துக்கு கல்வி செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவை நீங்க ஏத்துக்கிறதா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அரசு பணிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நீங்க ஒரு கட்சி, ஒரு தனியார் கட்சிக்கு இறந்து போனவங்களுக்கு கொடுத்தா, இவ்வளவு நாளா படிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்க, படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க.